ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளாகவும் ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஒரு சாதாரண விசுவாசியா இருக்கலாம், இப்பதான் இயேசுவை நம்பி இருக்கலாம். நீங்க உண்மையிலே இயேசுவை நம்பி இருந்தீர்களானால், உண்மையிலே அவரை ஆண்டவராக இரட்சகராக உங்களுக்கு நீங்க அவர் இருப்பாரானால், தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வசிக்கிறார். ஆவியானவர் யாரு? திருத்துவத்தின் மூன்றாம் நபர். உங்களுக்குள்ளாகவே இருக்கிறார், வசிக்கிறார், அங்கேயே இருக்கிறார், அங்கே தங்குறார். வந்துட்டு போல அங்கேயே தங்குகிறார். எத்தனை இடங்கள் ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறத வேதம் சொல்லுது. உதாரணத்துக்கு ரோமர் 8:11, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எப்படி சொல்றார்? திரும்ப சொல்ற, உங்களில் வாசமாய் இருக்கிற தேவாவி, உங்களில் வாசமாய் இருக்கிற தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கிறார் அப்படின்னா தேவனே இருக்கிறாருங்க. திருத்துவத்தின் மூன்றாம் நபர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார்னா தேவனே உங்களுக்குள்ளாக இருக்கிறார். இதோட சம்பந்தப்பட்ட மற்ற காரியங்களும் இருக்கு பாருங்க, போதனைகள். அதாவது கிறிஸ்துவே நமக்குள்ளாக இருக்கிறார். எத்தனை வசனங்கள் இருக்கு பார்த்துருக்கீங்க? கிறிஸ்துவே நமக்குள்ளாக இருக்கிறார், பார்த்துருக்கீங்களா? நம்புறீங்களா? கிறிஸ்துவே உங்களுக்குள்ளா, இதெல்லாம் சும்மா பேச்சா? கிறிஸ்துவே உங்களுக்குள்ளாக இருக்கிறார்னு வேதம் போதிக்குது. எத்தனை வசனங்கள்ல? சும்மா சொல்லுதா? இப்படி நினைச்சுக்கோங்கன்னு சொல்லுதா? உண்மையிலே இருக்கிறார், அப்படிதான் சொல்லுது. கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார், நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், நாமும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரே ஆவியாய் இருக்கிறோம். எப்படி இதெல்லாம்? தேவ ஆவியானவர் உள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் அந்த நெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார். நம்முடைய ஆவியின் மூலமாக கிறிஸ்துவை நமக்குள்ளாக வசிக்கிறார். பாருங்க, இந்த 1 யோவான் 4:13 வாசிக்க விரும்புகிறேன். நிறைய வசனங்கள் இருக்கு, எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. ஆனால் இந்த வசனம் ஏன் வாசிக்கிறேன்னா, இதில் எல்லாம் கலந்து வருது. நாம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறது, ஆவியானவரை நாம பெற்றிருக்கிறது, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கொண்டு வர்றாருங்க. 1 யோவான் 4:13, அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். நாம் அவருக்குள்ள இருக்கிறோம், அவர் நமக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவை பற்றி பேசுது. இப்படின்றது எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கலாம்? நாம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எப்படி அறிஞ்சிக்கலாம்? அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே, ஆவியானவரை நமக்கு கொடுத்ததுனால இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், நாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். என்னங்க சொல்ல வரேன்? தேவன் உங்களுக்குள்ளாகவே இருக்கு.